இந்த நட்சத்திரமா இப்போ மேச ராசிக்குள்ளே நட்சத்திரம் உட்காந்துருச்சுன்னு வைங்க, அவங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலை கோயிலில் தான் போயிடணும். இப்போ இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, ஒரு பாவத்தில் நட்சத்திரம் எடுத்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கும். ஒரு நட்சத்திரம் சைவத்தை குறிக்கும், ஒரு நட்சத்திரம் வைணவத்தை குறிக்கும், ஒரு நட்சத்திரத்தை அம்பாளை குறிக்கும். எடுத்து பாருங்கள், லிஸ்ட்டு போட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். 12 பாவத்துக்கு லிஸ்ட்டு போடுங்க. 3 நட்சத்திரம் உள்ள இருக்கும். ஒரு நட்சத்திரம் சைவத்தை குறிக்கும், ஒரு நட்சத்திரம் வைணவத்தை குறிக்கும், ஒரு நட்சத்திரம் அம்பாளை குறிக்கும். அப்போ எதுக்கு அனுப்பிச்சுடணும்னு சொல்லிட்டு அதுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. 108க்கும் கோயில் இருக்குது. உங்கள் லக்ன புள்ளி எங்கே நிற்கிறது, அதுக்கு உண்டான கோயில் தான் போகணும். அதுக்கு சிறப்பாக நம்ம சிவசூரியன் சொல்லியிருப்பார், உங்கள் உடல் உயிர் பிரியறப்ப என்ன ஆகும், ஆத்மாவாக மாறும். அந்த ஆத்மா என்னவாக மாறுகிறது. அப்போ அதுக்கு இங்கே ஒரு காம்ப்ரிமேஷன் பண்ணி தானே மேலே போகும். அப்போ அந்த காம்ப்ரிமேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. ஆத்மா போயிடும். இது இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, ப்ராசஸ் முடிஞ்ச ஆத்மா கீழே வருது பார்த்தீங்களா, அடுத்த பிறவிக்கான ஆத்மா வருது இல்லை, அந்த ஆத்மா போய் ஒரு கடவுள்கிட்ட உட்காந்துக்கும். அந்த கடவுள் தான் நினைப்பார், நீ இந்த உடலுக்கு செல், இந்த லக்னம் இந்த சந்திரனுடைய சேரணும்னு அவர் தான் நிர்ணயிப்பார். அங்கேருந்து தான் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். அந்த ஆர்டர் மூலியமாகத்தான் நீங்கள் செய்ய முடியும். அதே மாதிரி தான் உங்கள் ஆத்மா உங்களை விட்டு பிரியும் பொழுது அங்கே சென்று அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் போகும். எந்த ஒரு பிரச்சனைனாலும் எஃப்ஐஆர் பண்ணிட்டு தான் எதுவுமே பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அது, எஃப்ஐஆர் மாதிரி அது. அப்போ அந்த காம்ப்ரமைஷன் பண்ணுற அந்த கோயில்கள் 108 கோயில்களும் லக்ன புள்ளி கோயில்களும் இருக்குது. அந்த கோயில் புள்ளிக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு வாங்க.